இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைவானில் கேபிட்டல் தைபேயில் டான் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பார்க்கு தான். இந்த பார்க்கோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டான் பார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பார்க்கு வந்து தைபேயினுடைய கேபிட்டலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பெரிய பார்க். ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா எப்படி இருக்கும் அதே மாதிரியே இந்த பார்க்கை வந்து கட்டமைச்சிருப்பாங்க. ஒரு செயற்கையான ஃபாரஸ்ட்டை வந்து சுற்றி இருக்கக்கூடிய இந்த பிஸி சிட்டிக்கு நடுவில் அழகாக உருவாக்கியிருப்பாங்க. இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா தைபேயினுடைய நுரையீரல் அப்படின்னு சொல்லுவாங்க, லங்ஸ் ஆஃப் தைபே அப்படின்னு சொல்கிறாங்க. இதாங்க அந்த புத்தர் சிலை. இதை மாரி வயசானவங்க ஒர்க்கிங் உள்ளவங்க எல்லாம் வந்து விளையாடுவாங்க. ஸோ ரொம்ப பிஸியாக இருக்கும் அந்த கிரவுண்டு, இடமே கிடைக்காது இது பண்ணுறதுக்கு. சைக்கிள் ஸ்டேஷனு தைவானில் வந்து யூ பைக் அப்படின்னு சொல்லுவாங்க. சைக்கிள் இது வந்து யூ பைக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம ரெண்டால் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து கார்டு நம்மள்கிட்ட இருக்கும், அதை ஆக்சஸ் அதை வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிக்கும் சைக்கிள். நம்ம எடுத்துகிட்டு இது மாதிரி இன்னும் நிறைய ஸ்டேஷன் அங்கங்கே முக்கியமான இடத்துல வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே போய்ட்டு நிறுத்திட்டு திரும்ப கார்டை வச்சோம்னா அது நம்ம இதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டு ரொம்ப சீப்பு தான், 5 ரூபா 10 ரூபா அந்த ரேஞ்ச். 1 ஹவருக்கு 5 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பார்க்கை வந்து நம்ம இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சுற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது உள்ள. நான் முன்னாடியே சொல்லியிருப்போம் ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும் அப்படின்னு. இதில் வந்து இவங்க இயற்கையாகவே ஒரு குளம் உருவாக்கியிருப்பாங்க. என்னென்ன விஷயங்கள் ஒரு காட்டுக்குள்ளே போனோம்னா இருக்குமோ அது எல்லாமே இங்கே இருக்கும். ஹில் ஸ்டேஷன் மாரி செட் பண்ணி அதில் வந்து நேச்சுரலாக இல்லாமல் ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. நடந்து போயிட்டு அப்படியே வெளியில் எக்ஸிட் எதுன்னு பார்த்து அப்படியே வெளியில் போகும். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் கட்டி வச்சுருக்காங்க நடந்து போகிறதுக்கு. மேலே நடக்கு மியூசிக் பண்ணுறாங்க. நம்ம அந்த காலில் போனோம்னா அப்படியே அக்கு பஞ்சர் மாரி நடந்து போனோம்னா நல்லாயிருக்கும். நம்ம ஊரில் செய்வாங்களா அதுமாரி கல்லை வச்சுருக்காங்க பாருங்க, சூப்பராக இருக்குது. என்னென்ன பறவைகள் வரும் அப்படிங்கிறது கிளியராக எழுதி வச்சுருக்காங்க. என்னென்ன பறவைகள்லாம் இங்கே இருக்குது அப்படிங்கிறது. இந்த பார்க்கில் இன்னொரு சூப்பரான விஷயம் ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கோட நடு சென்டரில் குளம் மாரி கட்டி வச்சு அது பக்கத்தில் இது மாதிரி ரெட் கலரில் ஃபுல்லாக பைப்பு மாரி வச்சுருக்காங்க. ஸோ அதோடு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம சைக்கிள் மிதிப்போம்ல பெடல், அதை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இந்த இதில் வந்து ஏறி உட்காந்து நம்ம சைக்கிள் ஓட்டுற மாதிரி பெடலை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா இது கூட கனெக்ட் பண்ணியிருக்க அந்த பைப்பு வழியாக போயிட்டு வாட்ரு வந்து அந்த குளத்தில் ஊற்றும். ஸோ அது வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வர்றவங்களுக்கு வந்து ஒரு
உடல் எக்ஸசைஸ் ஆகும். ஸோ அது ஒரு வித்தியாசமான ஆக்டிவிட்டீஸ் மாதிரியே இதை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு சைக்கிள் ஏறி பெடலை வச்சு சுற்றும் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகேவா? வந்துட்டேன், வந்துட்டு நான் ரொட்டேட் பண்ணுறேன். வாட்டர் வருது பாருங்கள். சரிதா? இது என்ன, அது பெஸ்டிசைடு மூச்சு மருந்து அடிக்கிறாங்களா இல்லை வாட்டரான்னு தெரில. மேபி வாட்டராக தான் இருக்கும். பூச்சி மருந்துன்னா அந்த அளவுக்கு சேஃப்டி இல்லாமல் பண்ண மாட்டாங்க. தண்ணி தான். எப்படி வந்து அந்த மரத்தை புதுசாக நட்டுருக்குறாங்க. இந்த மரத்தை நட்டுட்டு அதுக்கு எப்படி தண்ணி அடிக்கிறாங்க பாரு. இது ஒரு எக்ஸிட்டு, நம்பர் எக்ஸிட்டு 7 அப்படின்னு சொல்கிறாங்க. 7th என்ட்ரன்ஸு டேன் பார்க்கோட. இது பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ஆக்சஸபிள் இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து பஸ் ஸ்டாண்டை விட்டு இறங்கினோன்னே குப்பையெல்லாம் தனித்தனியாக போடுறதுக்காக ஜெனரல் கார்பேஜ் அண்ட் ரீசைக்கிளிங்னு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நம்ம வந்து இந்த இடத்துல இருக்கோம், தியேட்டருக்கு பக்கத்தில். மேக்ஸிமம் சென்ட்ரலில் தான் இருக்கும். நம்ம இப்படியே வந்தோம், இந்த குளத்தையெல்லாம் தாண்டி இப்போ இங்கே வந்திருக்கோம். ஸோ இப்படி இங்கே போயிட்டு இப்படி சுற்றி பார்த்துட்டு இங்கே ஒரு குளம் இருக்குது, எக்காலஜிக்கல் பிளான்ட், அப்புறம் ப்ளே கிரவுண்ட் இருக்குது. அப்புறம் போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எம்ஆர்டி. எஸ், நம்ம ஒரு வாழை, அப்படியே வாழை இலை தான். என்னன்னு தெரியல, பார்க்க தென்னை மரம் மாதிரியாக இருக்குது, வாழை மரம் மாதிரியாக இருக்குது. மேபி இது வாழையில் இது ஒரு வகையாக இருக்கும்போது மேபி அழகுக்கு வச்சுக்கிறதுன்னு நினைக்கிறேன். அப்படியே வாழை, நம்ம ஒரு வாழை. எஸ், அணில். இந்த ஊர் அணில், தைவான் அணிலை பாருங்கள். நம்ம ஊர் அணிலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கா. இந்த மரத்தில் இருந்து விழக்கூடிய குப்பைகள், அந்த இலை இருக்குல்ல, அதெல்லாம் கலெக்ட் பண்ணி பேக்கில் வச்சுருக்காங்க. இதை அப்படியே கொண்டு போயிட்டு ஃபர்தராக மண்பு உரம் தயாரிக்கிறது, இந்த மாதிரி மரங்களுக்கு வந்து அடியில் வந்து போட்டு உரமாக்குறது, அது மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் அடுத்தது கொண்டு போவாங்க. அதை சில பேர் இதெல்லாம் வாலண்டியராக பண்ணுவாங்க. அது மாதிரி ஒர்க்கரும் இருப்பாங்க. இந்த குப்பையெல்லாம் கலெக்ட் பண்ணி சுத்தமாக ரொம்ப பெரிய ஆடிட்டோரியம் இல்லை, சின்ன இடம் தான். பட் இந்த புல் தரையில் நம்ம அப்படியே உட்காந்துக்கிட்டு நடக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ், ஈவெண்ட்லாம் அப்படியே நம்ம ஜாலியாக பார்க்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக கட்டி வச்சுருக்காங்க. சரி, நம்ம பார்க் பண்ணியிருக்கிறோம்னா இது வழியாக போய்க்க வேண்டியதான். பக்கத்தில் பார்க்கு, அதை ஒட்டி எம்ஆர்டி ஸ்டேஷன், அவ்வளோ சூப்பராக கட்டிச்சுங்க. இதுதான் டான் பார்க் ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ் அண்ட் எக்ஸிட்டு. எக்ஸிட் 5 அப்படி சொல்கிறது. டான் பார்க் ஸ்டேஷன்.
ஸோ நம்ம வந்து எலிவேட்டர் இருக்குது, என்னால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். வெளியில் பாருங்கள் எவ்வளோ பிஸி சிட்டி. அப்படியே ஒட்டுநாப்பில் பார்க்குக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் எம்ஆர்டி ஆக்சஸிபிள். ஸோ ஈஸியாக நம்ம பார்க்குள்ளே என்டர் ஆகிக்கலாம். இதுமாரி ஈஸியாக நம்ம பார்க்கிலேருந்து நம்ம வீட்டுக்கு போய்க்கலாம். நாம் வந்து இந்த யூ பைக்குன்னு சொல்லக்கூடிய இந்த சைக்கிளை போய் எடுக்க போகிறோம். இதுதான் என்னுடைய ஈஸி கார்டு. ஃபைனலாக வந்து நம்ம அப்படியே சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரோம் மொத்த பார்க்கிங். ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன பார்க்க முடியுமோ கவர் பண்ணும். ஓகேவா? யா, அதிலே வந்து சொல்லுது புல் த பைக் நம்ம இப்போ எடுத்துட்டோம். ஓகேவா? சைக்கிள் எடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து அப்படியே சுற்றி பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம வண்டி ரெடி ஆகிட்டு நம்ம ரைடு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வரும். ஓகேவா? இன்னொன்று, நம்ம இந்த யூ பைக்கில் நம்ம ஹைட்டுக்கு ஏற்றாப்புல இந்த சீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ ஹைட்டு உங்கள் ஒரு ரேஞ்சுக்கு ஏற்றாப்புல நம்ம இப்போ வந்து இதை ஜஸ்ட்டு இந்த கீழே உள்ள நாப்பை வந்து இப்படி புல் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் இப்படி நம்ம எவ்வளோ வேணுமோ வச்சு. இது கீர் வண்டிங்க, கீர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்பீடு 3 கீர் இருக்கும். அதில் இதுமாரி திருவண்ணாமலாம் அலாரம் அடிக்கும். கரடி குட்டி மாரி இருக்குல்ல அந்த நாய், வித்தியாசமாக.